ஹாய் டாக்டர். ஹாய் டாக்டர், இப்போ உள்ள சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகுறது காமனாகவே ஆயிடுச்சு டாக்டர். அதுக்காக ஹேர் க்ரோத் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனாலையோ ஹேர் க்ரோத் ஆயில் யூஸ் பண்ணுறதுனாலையோ ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்கிறாங்க டாக்டர். அது மித்தா ஃபேக்டா அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஹேர் ஃபால் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது. ஸோ ஹேர் ஃபால் வந்து நிறைய காசஸ் இருக்குது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால, ஸ்ட்ரெஸ் லெவல்ஸு, அதுக்கப்புறம் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ், ஜெனட்டிக்ஸ், நிறைய காசஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதில் என்ன டவுட் இருக்குது கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணுறதுனால ஹேர் லாஸ் ஆகுமா டாக்டர்? அதே மாதிரி ஹேர் க்ரோத் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர். அதை பற்றி எனக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. ஷாம்பு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனாலையும் அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணுறதுனாலையும் ஹேர் ஃபால் ஆகுங்கிறது கிடையாது. அதே மாதிரி க்ரோத் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத் ஆகுங்கிறதும் கிடையாது. ஏற்கனவே உங்கள் ஹேர் வந்து ஷெட்டிங் ஃபேஸில் இருந்தால் ஹேர் ஃபால் ஆக தான் செய்யும். ஸோ டெய்லி ஒரு 50 to 100 ஹேர் ஃபால்ஸ் ஆகுறது நார்மல் தான். ஸோ உங்களோட ஷாம்பு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஸ்கேல்பில் இருக்க டர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஷாம்பு யூஸ் பண்ணுறது. ஸோ டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, அதில் ப்ராப்ளம் இல்லை. டாக்டர், வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறேன்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க டாக்டர். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால ஹேர் க்ரோத் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹேர் ஃபாலையும் ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர். இது ஃபேக்டா மித்தா டாக்டர்? கண்டிப்பாக கொஞ்சம் மித்துன்னு சொல்லலாம். ஏன்னா ஹேர் ஆயில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஸ்கேல்பில் வந்து நரிஷ்மெண்ட்டுக்காகவும் ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறதுக்காக தான். ஹேர் வந்து இன்னும் பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஜாஸ்தி ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ராப்பராக ஹேர் வாஷ் பண்ணலை அப்படின்னா ஸ்கேல்பில் இருக்கிற போர்ஸ் எல்லாமே க்ளோஷர் ஆகும். ஸோ ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆயில் தான் ஹேர் ஃபால் ஆகும், ஹேர் க்ரோத் ஆகும்னு கிடையாது. எந்த ஆயில்னாலும் தேய்ச்சிக்கோங்க, தேய்ச்சிட்டு ஒரு சர்டன் பீரியடில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பெனிஃபிட் இருக்குது. டாக்டர், ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஸ்ட்ரெஸ்னால் கூட ஹேர் ஃபால் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர். அது ஃபேக்டா மித்தா? கண்டிப்பாக இதை ஃபேக்டில் கொண்டு வந்துக்கலாம். என்னென்னா, நீங்கள் இப்போ உள்ள லைஃப் ஸ்டைலில் மெயினாக ஸ்ட்ரெஸ் வந்து ஒன் ஆஃப் த ஹேர் லாஸ் ப்ராசஸாக இருக்குது. தொடர்ந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகுது, கார்டிசால் லெவல்ஸ் எல்லாமே ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கான ப்ராப்பரான மெடிகேஷன்ஸ், அதாவது அண்டர்லைங் காஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு ப்ராப்பர் மெடிகேஷன் வித் மெடிடேஷன், ப்ராப்பர் பேலன்ஸ்டு டயட்டு, பேட்டர்ன், ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எல்லாமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம்னா இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துக்கலாம். டாக்டர், ஹேரை வந்து கட் பண்ணுறதுனால ஹேர் வந்து அடர்த்தியாவோ பெட்டராகவோ வளருன்ற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர். அது எப்படி? கண்டிப்பாக இது ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் தான். ஹேரை நீங்கள் ரெகுலராக கட் பண்ணுறதுனால ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் தான் வந்து ரெக்கவர் ஆகுவீங்க தவிர மற்றபடி அதனால க்ரோத் இருக்காது. உங்களுக்கு பிளண்ட் டிப்ஸ் இருக்கனால திக்காக வால்யூமஸாக தெரியுமே தவிர அதனால க்ரோத் இருக்காது. நீங்கள் எண்டு தான் கட் பண்ண போகிறீங்க. நம்மளுக்கு வளர வேண்டியது ரூட்லேருந்து வளர வேண்டியது. ஸோ இது நான் ரெகுலராக ஹேர் கட் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத்துங்கிறது கிடையாது. டாக்டர், இப்போ நம்ம ரெகுலராகவே ஹெல்மெட் யூஸ் பண்ணுறோம் டாக்டர். அதே மாதிரி ஹேர்ட்டு தொப்பியை தானே யூஸ்